இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம IEnumerableனா என்னன்னு பார்க்க போகிறோம் C#. ஜஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன். IEnumerable is an interface in the system.collections or system.collections.generic namespace that allows you to iterate through a collection using a for each loop. இந்த IEnumerable எதில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த நேம் ஸ்பேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா system.collections and then system.collection generics இந்த ரெண்டு கான்செப்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜெனரிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டைப் சேஃப்டி. ஓகேங்களா? நீங்கள் வந்து டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே இது IEnumerableலையுமே நீங்கள் ஜெனரிக் கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் நார்மலாக யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் system.collection நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது என்ன மாதிரி யூசேஜ் அப்படின்னா, நான் சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் வந்து லூப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ண முடியாது. கஸ்டமைஸ்ன்னு சொல்கிறது நீங்களாக இது பண்ணுறது, நார்மல் லிஸ்ட்டோ அரேயோ யூஸ் பண்ணாமல் நீங்களாக வந்துட்டு ஒரு இன்டிஜர், ஒரு அரே இன்டிஜர்ஸ், நார்மல் அரே இன்டிஜரை யூஸ் பண்ணி நீங்கள் அரே லிஸ்ட்டு யூஸ் பண்ண முடியும். பட் நார்மல் அரேயை வச்சுட்டு நீங்கள் ஒரு கலெக்ஷனாக ரெடி பண்ணி நீங்கள் அதை வந்து லூப் பண்ண முடியாது. ஓகே, அது லூப் பண்ணோம். நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணலாம், பட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நீங்கள் லூப் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக வந்துட்டு IEnumerable வந்து இன்டர்னலாக உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். இப்போ நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா IEnumerable வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இன்டர்னலாகவே இருக்குது. அதனால வந்து அது உங்களால் ஃபார் ஈச்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் அரே லிஸ்ட்டும். இல்லை நான் வந்து IEnumerable நான் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட கான்செப்ட் தான் இது நம்ம பார்க்குறோம். இது வந்து நார்மலானது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் IEnumerable நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது, 10, 20, 30, 40. அதை வந்து நீங்கள் ஃபார் ஈச்சில் கொண்டு வரீங்க லூப் பேஸ் பண்ணி. சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் லூப் பண்ணணும், வேல்யூஸை லூப் பண்ணணும். நான் என்ன வேல்யூ வச்சுருக்கணும் என்னோட கலெக்ஷன்ஸில் நான் அதை வந்து லிஸ்ட் பண்ணி காட்டணும், டிஸ்பிளேல காட்டணும். அதுக்கு நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணணும்னா எனக்கு IEnumerable தேவை. அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டு அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு உங்கள் IEnumerable நீங்கள் அந்த கஸ்டமைஸ்டு கலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபார் ஈச். அதோட கான்செப்ட் தான் இந்த IEnumerable கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்யூவில் யூஸ் பண்ணுறது. லிங்க்யூவில் இது வந்து ஜஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்பர்ஸை. அதை வந்து நம்ம IEnumerable வச்சு நம்ம கொரியிலேருந்து எடுக்க முடியும். ஓகே, நார்மலாக நீங்கள் லிங்க்யூ கொரின்னு எழுதும் போது பார்த்தீங்கன்னா நம்ம IEnumerable நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த நம்பர்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறாங்கன்னா, டிவைடட் பை 2ன்னு போடும்போது = 0ன்னு வர நம்பர்ஸை வந்துட்டு இந்த ஃபார் ஈச்சில் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதோட பேசிக்கே என்னது, ஃபார் ஈச்சை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து IEnumerable இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லிஸ்ட்டோ அரே லிஸ்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நான் எங்கே IEnumerable யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொஸ்டின் வச்சிங்க அப்படின்னா அந்த IEnumerable லிஸ்ட்டுக்குள்ளேயும் அரே லிஸ்ட்டுக்குள்ளேயும் இன்டர்னலாகவே இருக்குது. அதனால உங்களுக்கு தெரியலை. இல்லை நான் வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு கலெக்ஷன் வைக்க போகிறேன், அது வந்து நான் கஸ்டமைஸ்டாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து லூப் பண்ண முடியாது. ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நீங்கள் லூப் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் IEnumerable நீங்கள் இன்டர்ஃபேஸ் கான்செப்டில் நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ்டு கிளாஸ்க்குள்ளே கொண்டு போய் தான் நீங்கள் அதோட கிளாஸ்லேயும் மெத்தட்லேயும் நீங்கள் கொண்டு போய் தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இதை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நார்மலாகவும் யூஸ் பண்ண முடியும், இன்னொன்று ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் ஜெனரிக் அண்ட் ஜெனரிக் இந்த 2 கான்செப்ட்லையுமே நீங்கள் இந்த IEnumerable கான்செப்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த IEnumerable கான்செப்ட். தேங்க்ஸ்.